ஒரு ஆடியோ ஃபைல் காதோட கேட்கறவங்களுக்கு இதுல கண்டிப்பா குறைய வந்து கண்டுபிடிப்பீங்க. போல்ட் இந்த வாட்டி டுவல் டிரைவர் செட்டப்போட ஒரு TWS லான்ச் பண்ணிருக்காங்க. இதுதான் கோ போல்ட் EL. இந்த TWS இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இயர்பட்ஸ் ரூ. 2500. இந்த விலைக்கு இது வொர்த்தா? இதோட சவுண்டிங் எப்படி இருக்கு? என்னெல்லாம் மிஸ் ஆகுது? ஸோ இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதோட ஆடியோ குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ குவாலிட்டி வைஸ் ஃபர்ஸ்ட்லி பேசிக்கா இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. ரொம்ப மோசமான குவாலிட்டின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ பேஸ், மிட்ஸ் அண்ட் ட்ரபிள் பார்க்கும்போது மிட்ஸ், பேஸ் அந்த ஏரியாஸ் வந்து கொஞ்சம் தூக்கலா வந்து இருக்கும். ட்ரபிள் ஏரியா வந்து அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். டோல் டிரைவர் இருக்கு. பட் இருந்தாலும் எப்பவுமே நீங்க டோல் டிரைவர் TWS எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே ட்ரபிள்ல வந்து பாத்தீங்கன்னா TWS பொறுத்த வரைக்கும் சொல்றேன். ட்ரபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல்ஸ் வந்து மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அது ஈவன் ரியல்மியா இருக்கட்டும், OnePlus இருக்கட்டும். அந்த ட்ரபிள் ஏரியாஸ்ல வந்து அந்த ஷார்ப்னஸ், அந்த பிரைட்னஸ் வந்து இன்னும் பத்தல அப்படின்ற மாதிரி தோணும். அண்ட் அதே மாதிரி தான் இந்த போல்ட் இயர்பட்ஸ்ல பட் இதுல இன்னுமே ட்ரபிள் டீடைல்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு வந்து சொல்லலாம். மெயினா மிட்ஸ் டு பேஸ் ஏரியா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் பேஸ் தூக்கலா இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ கேட்கும் போது நீங்க கொஞ்சம் என்ஜாயபிளா அந்த மாதிரி கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும். பேசிக்கான அந்த வோக்கல்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கும். மட்டியான ஒரு வோக்கல்ஸ் கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி நல்லாவே வந்து இருக்கும். பட் ஒரு ஒரிஜினல் சவுண்டிங்க்கும் ஒரு ட்ரூ சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இதுக்கும் இந்த சவுண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன மிஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ட்ரபிளோட அந்த பிரைட்னஸ் தான். ஒரு கிளாசிக்கல் சாங்லாம் கேட்குறீங்க, ஒரு கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கேட்குறீங்கன்னும் போது அது வந்து எப்படின்னா மிளர்ற மாதிரி இருக்கணும். அந்த சவுண்ட்ஸோட அந்த பிரைட்னஸ் அந்த மாதிரி மிளர்ற மாதிரி ஒரு பிரைட்னஸ் வந்து மிஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் வந்து சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 50% அப்படி வால்யூம் 60 வச்சு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டீசென்ட்டான ஒரு சவுண்ட் ஸ்டேஜ் அண்ட் சவுண்ட் எங்கெல்லாம் மூவ் ஆகுதுன்றதை நல்லா உணர முடியும். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கேட்கிற சாங்ல மிக்சிங் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அதுவும் பொருந்தும். மிக்சிங் அதிகமா இருக்கும் போதும் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து பெஸ்டா இருக்கணும். சென்டர் ஸ்டேஜ், லெஃப்ட், ரைட் எல்லாமே அங்கங்க இருக்கணும். அது வந்து ப்ளோட் ஆகக்கூடாது. பக்கத்துல அப்படியே மிக்சிங் ஆகிற மாதிரி கும்பிளிங் ஆகக்கூடாது சவுண்ட்ஸ். அந்த மாதிரி கும்பிளிங் ஆகாம இருக்கணும் நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா ட்ரபிள் ஏரியால வந்து அந்த கிளாரிட்டி இன்னும் பிரைட்னஸ் வேணும் போது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாதான் அந்த கிளாரிட்டி ஏரியாஸ்ல வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கிளாரிட்டியா இன்னும் கிறிஸ்பியா இருக்கிற மாதிரி தெரியும். பட் அந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா சவுண்ட் ஸ்டேஜ் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இதுதான் இதுல இருக்கிற ஒரு கிடுக்கு புடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இதுல வந்து கொஞ்சம் க்ளோஸர் ஆகிற மாதிரி தெரிஞ்சிடும். உங்களுக்கு கும்பிளிங் ஆயிடும் சவுண்ட்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா. அண்ட் தேர்ட் வந்து இந்த மாதிரி வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுனால டைனாமிக் ரேஞ்ச் வந்து மிஸ் ஆகும். அதாவது ரொம்ப சவுண்டா கேட்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு அமைதியா ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ல வந்து ஒரு கேட்கறது ஒரு மைனூட்டா கேட்க வேண்டிய சவுண்ட் வந்து அந்த மைனூட்டாவே ஸ்டார்ட் ஆகி கேட்கணும். அந்த மாதிரி இல்லாம போயிடும். அண்ட் ஃபோர்த் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் சவுண்டிங்ல டிகே. அதாவது ஒரு சவுண்ட் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அது முடிவுன்றது ரொம்ப முக்கியம். நீங்க பொதுவா நீங்க கேட்கும் போது ஆடியோவை ஒரு லிரிக்ஸ் பாடுறாங்கன்னா அந்த லிரிக்ஸோட ஸ்டார்டிங் வந்து நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த லிரிக்ஸ் முடியுது பாத்தீங்களா, எண்டிங், அது ஈவன் அது வோக்கல்ஸோட அந்த சின்ன சின்ன வார்த்தைகளா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸா இருக்கட்டும், அதோட முடிவை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த முடிவு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து அது முடியணும். இப்ப எப்படி ஃபிளைட் வந்து மேல ஸ்டார்ட் ஆகி இப்படி தானே இறங்குது, இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படியே இறங்கல. ஸோ இந்த மாதிரி அந்த முடிவு வந்து கரெக்டா ஒரு எக்ஸ்டெண்டடான ஒரு எண்டிங் இருக்கணும். அந்த எக்ஸ்டெண்டடான ஒரு எண்டிங் வந்து இதுல வந்து மிஸ் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படியே இப்படி முடிஞ்சிடுற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த டிகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு மெயினா வந்து இதுல ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த ட்ரபிள் எக்ஸ்டென்ஷன் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா அது எல்லாமே அப்படியே பொறுமையா முடியும் நம்மளுக்கு. ஸோ இந்த விஷயமும் மிஸ் ஆகுது. அண்ட் மெயினா இதுல டோல் டிரைவர் கொடுத்துருக்காங்க ஓகே, பட் 2500 rupees அப்படின்னும் போது ஒரு எல்டாக் கூட வந்திருந்தா இன்னுமே இந்த டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாமே அந்த ஆடியோ கோடுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஆடியோ கோடுக்கு ஒரு பங்கு தான் இருக்கே தவிர அதுதான் முக்கியம்னு சொல்ல வரல. டிரைவர்ஸும் தான் மெயினா முக்கியம். பட் அங்க வந்து நீங்க ஏசி கோடுக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு குவாலிட்டி அங்கேயே வந்து ஃபர்ஸ்ட் பாதி டேட்டாஸ் வந்து அங்கேயே போயிடும் உங்களுக்கு. அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஸோ மொத்தத்துல ஒரிஜினல் சவுண்ட் குவாலிட்டிக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில டிஃபரன்சஸ்லாம் சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த போல்ட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டியில நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டோல் டிரைவர் செட்டப்போட வந்திருக்காங்க. நீங்க பேசிக்கா கேட்கறவங்களுக்கு, ஆடியோ கேட்கறவங்களுக்கு எங்கேயுமே பெருசா வந்து ஒரு குறை இருக்கிற மாதிரி வந்து தெரியாது. பட் ஆனா ஒரு ஆடியோ ஃபைல் காதோட கேட்கறவங்களுக்கு இதுல கண்டிப்பா குறைய வந்து கண்டுபிடிப்பீங்க. அண்ட் அடுத்து இந்த இயர்பட்ஸ்ல ஆப் சப்போர்ட்டும் இருக்குங்க. கோ போல்ட் அப்படின்ற ஒரு ஆப் சப்போர்ட் வந்து இருக்கு. நீங்க அந்த ஆப் யூஸ் பண்ணி பேசிக்கா EQ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலைசர்ல பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ப்ரீசெட் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ராக், பாப், கிளாசிக்கல், ஜாஸ், கண்ட்ரி அப்படின்ட்டு கஸ்டம் வேணாலும் நீங்க மேனுவலா EQs சேஞ்ச் பண்ணாலும் அதையும் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 ஹெர்ட்ஸ்லேருந்து 18,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. அண்ட் அது இல்லாம 2 பேஸ் அண்ட் ட்ரபிள்கான கண்ட்ரோலும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இதை பண்ணியும் நம்ம வந்து பேஸ் நீங்க சப்போஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பேஸ் நல்லா தான் இருக்கு. இன்னும் வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல குறைக்கணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த இண்டிகேட்டரை வச்சு குறைக்கலாம்.
ட்ரபிள் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு கிராக் ஆகுற மாரி வந்துரும் சவுண்டு. வெல் காய்ஸ், இப்போ இதோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் இருக்குங்க இந்த இயர்பட்ஸ்ல. 2 இயர்பட்ஸ்ல ஆல்வேஸ் கனெக்டட்ல வச்சுக்க முடியும். பட் ஆடியோ நீங்க ஏதாவது ஒரு டிவைஸ்ல பாஸ் பண்ணணும் ஆடியோவ. அப்பதான் செகண்ட் டிவைஸ்ல ப்ளே பண்ண முடியும். பட் கால்ஸ் எந்த டிவைஸ்ல வந்தாலும் இயர்பட்ஸ் வழியாவே அட்டெண்ட் பண்ணி பேசிக்கலாம். டுவல் கனெக்ஷன் டிஃபால்ட்டாவே சப்போர்ட் இருக்கு. ஸோ கனெக்ட் பண்ணும்போது நீங்க ஒரு ஃபோன்ல ப்ளூடூத் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபோன்ல கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோன்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான். அண்ட் அடுத்து அப்ளிகேஷன் சப்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கோபோல்ட் ஆம்ப். ஸோ இதுதான் ஆப்போட நேம், கோபோல்ட் ஆம்ப். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணனே ஆக்சுவலாக நீங்கள் சைன் அப் பண்ணணும். உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல், உங்களோட பேர் போட்டு சைன் அப் பண்ணி ஓடிபி போட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஏர் பேஸ் இயர்பட்ஸ்னு வரும். அடுத்து ஏஎன்சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆன் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி மோட். அடுத்து பட்டன் செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு கீ ஆப்ஷன் இருக்குது. எல்லா பேசிக் ஆப்ஷனுமே இருக்குங்க. லெஃப்ட்டுக்கு வந்து டபுள் டேப் பண்ணால் ப்ரீவியஸ் ட்ராக் நெக்ஸ்ட் ட்ராக்கு, லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட், ரைட்டில் பண்ணிங்கன்னா ஏஎன்சி மோடு. அதே மாதிரி ட்ரிபிள் டேப் லெஃப்ட்டில் பண்ணிங்கன்னா வால்யூம் டவுன் ஆகும், ரைட்டில் பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். சிங்கிள் டேப் வந்து ப்ளே பாஸ். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த இயர்பட்ஸோட ஏஎன்சி அண்ட் கால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா, ஏஎன்சி பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் வியர் பண்ணினா ஒரு 50% ஆஃப் நாய்ஸை வந்து கம்மி பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீப்பான ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ஏஎன்சி வந்து ஒரு 50% நாய்ஸ் உங்களுக்கு சுற்றி இருக்கிற நாய்ஸை கொஞ்சம் குறைக்கும். அண்ட் மெயினாக கால் குவாலிட்டி வந்து இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்பவே நல்லா கம்மி பண்ணுது. உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாவே வந்து கேட்குது. வால்யூமும் நல்லா இருக்கு. ஸோ அவுட்டோர்ல கால் டெஸ்ட் பண்ண ஒரு சின்ன சாம்பிள் வேணா கேட்டு பாருங்க. இப்போ ஒரு ஆட்டோ போச்சு, அந்த ஆட்டோ சவுண்ட் ஒன்று கேட்டுதா? கேட்டுச்சு. அதான் அது எந்த அளவுக்கு இருந்தது? ரொம்ப லைட்டா. இப்போ கோபோல்ட் இஎல் அந்த டிடபிள்யூஸ்ல தான் பேசிட்டு இருக்கேன். அவுட்டோர்ல ஒரு ரோட் சைடில் இருக்கேன். வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் அது மெயினாக எப்படி கேட்குது? கிளாரிட்டியாக இருக்கா? ஓகே. கேட்கறத விட வால்யூம் லெவல் அதிகமாவே கேக்குது. ஆ நல்லா கிளியரா இருக்கு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆன் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது. பெருசா வந்து டிஸ்டர்பிங் இல்லை, பேக்ரவுண்ட் நாய்ஸ் டிஸ்டர்பிங்கே கிடையாது. அண்ட் அடுத்து இப்போ இதோட பேட்டரி வந்து எப்பவுமே போல்ட் அதிகமாக சொல்லுவாங்க, 50 60 சொல்லுவாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் இயர்பட்ஸ் ஒன்லி பிளேபேக் ஹவர்ஸ் 4.5 ஹவர்ஸ் வருது. நீங்கள் 80% கிட்ட வால்யூம் வச்சு ஏஎன்சிலாம் ஆனில் வச்சு கேட்டிங்கன்னா மொத்தமாக கேஸ் வித் இயர்பட்ஸ் மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு 30 ஹவர்ஸ் வந்து சாலிடாக வரும். இயர்பட்ஸை கேஸில் வச்சு ஒரு 3 வாட்டி தான் சார்ஜ் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த போல்ட் இஎல் டிடபிள்யூஸில் 4 வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் 5வது வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா 60% தான் சார்ஜ் ஆகுது. நான் செக் பண்ண வரைக்கும் இதுதான் இதோட டேட்டா. இது வந்து மற்ற போல்ட்டோட பார்க்கும்போது பிளேபேக் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வந்து வருது. பட் அவங்க கிளைம் பண்ண அந்த பிளேபேக் ஹவர்ஸோட பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மி தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லெஃப்ட் இயர்பட்ஸ், ரைட் இயர்பட் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து காட்டும். அதுக்கப்புறம் கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் டிஜிட்டலாக காட்டாது. கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் நீங்கள் இதில் தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த எல்இடி இண்டிகேட்டர் கான்ஸ்டன்ட்டாக எரிஞ்சிக்கிட்டே இருந்தது அப்படின்னா 30% மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிளிங்க் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போ கேஸில் வந்து பேட்டரி லோவாக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் மற்றபடி டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டிலாம் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு, டியூரோசெல் பேட்டரி மாதிரி இருக்குன்றாரு சார்ஜிங் கேஸ் பார்க்கும்போது. கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் வந்து இருக்குது. அண்ட் இயர்பட்ஸும் வந்து ரொம்ப நல்லா லைட் வெயிட்டில் நல்ல ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபிட்டிங் இருக்குங்க. ஸோ காதில் வியர் பண்ண நல்ல ஒரு டீப்பான ஃபிட்டிங் வந்து இருக்குது. ஸோ ஃபிட்டிங் வைஸ்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து கிடையாது. லாங் ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளான ஒரு வியரிங் கம்ஃபர்ட் வந்து இருக்குது. அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பிளாஸ்டிக்ன்றது பார்க்கும்போதே நல்லாவே தெரியுது. வெல் மொத்தத்தில் அவ்வளோதான் இந்த போல்ட் இஎல் டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்க்கான ரிவ்யூ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.